வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே குரூப் 4 ஆஸ்பிரண்ட் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்ருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது தான். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓகேவா, அதற்காக ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ மோர் ஓர்லெஸ் பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய விளிம்பில் போயிட்டு நின்றுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு லாஸ்ட் 6 மந்த் ஜேர்னி ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 படித்தவங்க, ஓகேவா, ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை பிகினர்ஸ் ஆகட்டும், ஓகேவா, நல்லா கண்டிப்பாக வெல் ப்ரிப்பேர்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் சும்மா ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் மட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க, என்ன படிச்சிருந்தாலும் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் புதுசாக படிக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ் அதுதான். இதை விட்டுட்டுமா அதை விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனே ஆகாதீங்க. ஓகேவா? படித்ததை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம புக்கை தாண்டி கொஸ்டின் போகாது. 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம புக்கை தாண்டி கொஸ்டின் போகாது. ஸோ அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவைலபிள். ஸோ நெட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியோ, ஓகேவா, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். காஞ்சி எக்ஸலண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் போயிருக்கு, இன்னொரு 3 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ 5, 7 and 9. ஓகேவா? ஸோ வரக்கூடிய 3 மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். இருக்கக்கூடிய டைமில் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி மார்க் டெஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது ஒரு 5 to 6 மார்க் டெஸ்ட் நீங்கள் போட்டலாம் இல்லையா? எதுக்காக உங்களை மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேவா? தமிழ் மேக்ஸ் எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸுக்கு மட்டுமே 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், பட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு 1 ஹவர்னா 1 ஹவர் தான். மேக்ஸ் 20 மினிட்ஸ்னா இல்லை ½ அன் ஹவர்னா 1.5 hours அது முடிஞ்சது அப்படின்னா உடனே ஜிஎஸ் பார்ட் பக்கம் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஏரியா தமிழ் மேக்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது ஒரு சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு எக்ஸாமெல்லாம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் உங்களை மார்க் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. ஓகேவா? ஸோ அந்த 3 ஹவர்ஸில் டைமை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் நான் இத்தனை கொஸ்டின் முடிப்பேன், அடுத்த ½ அன் ஹவரில் இத்தனை கொஸ்டின் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதிகபட்சமாகவே தமிழ் மேக்ஸுக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா மோர் பொட்டென்ஷியலான ஏரியா. ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோன்னே போடலாம். இப்போ இலக்கணம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஆனால் ஜிஎஸ்க்கு வரும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினோ இல்லை அசெஷன் ரீசன் கொஸ்டினோ இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸோ ஆட் மேன் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 50 செகண்டோ இல்லை 1 மினிட்டோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவான தமிழோ இல்லை மேக்ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டைமை குறைச்சிக்கிறதுக்கு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டினில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் புதுசாக எதுவும் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. படித்தது இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணலான்றது மட்டும் யோசிங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களை மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்கிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இந்த 1 வீக்கில் வெளி சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் இதுக்கு முன்னாடி மேபி படிச்சிருப்பீங்க. ரெஃபரன்ஸ் புக்கு, ஆத்தர் புக்கு எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் இந்த 1 வீக்கில் கம்ப்ளீட்டாக, ஓகேவா, சமச்சீர் மட்டும் பாருங்கள். 6th-லேருந்து 12th வரைக்கும் சமச்சீர் புக்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? தமிழாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பழைய சமச்சீர், புது சமச்சீர். ஓகேவா? ஸோ 11th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா 11th 12th தமிழ். ஓகேவா? ஏன்னா நம்ம போன குரூப் 4ல பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் கவர் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ அப்படி அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்ட் வரும்பொழுது எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஜாகிரபி ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. டைவர்சிஃபைடாக கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இவ்வளோ வரும் அப்படின்றது ஒரு டைவர்சிஃபைடாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஜாகிரபியை ஸ்கிப் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இன்னும் சொல்லப்போனால் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில், நேரம் இருந்தால் சயின்ஸ் பாருங்கள். ஓகேவா? சும்மா முக்கியமானது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது,
அதையே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதையும் போய் நாங்கள் மிஸ்டேக் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஸோ டைம் இருந்தால் பாருங்கள், டைம் இல்லைனா ஓகே விட்டுருங்க. ஸோ ஜிஎஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபஸ்ட் ஏரியா தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து சமச்சீர் புக்கில் லைன் பை லைனாக படிங்க. ஓகேவா? இப்போ ஹைலைட்டடாக படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்ட ஆங்கிள், ஓகேவா, நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸில் அவங்க கொஸ்டின் கேட்ட ஆங்கிள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் லைன் பை லைனாக புதுசாக ஃபேக்ட்டுக்கு என்ன கிடைக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஓகேவா, கொஸ்டின் வந்து கொஞ்சம் வைடாக தான் இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, அவன் டெப்த்தாக போய்ட்டு தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளாரிட்டிக்காக, ஓகேவா. இப்போ பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வேறு மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், நீங்கள் படிக்காத ஆங்கிள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், புக்கில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டட் பண்ணி படிச்சிருப்போம், இவ்வளோ தான் வரும், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ அதை தாண்டி வேறு என்ன ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். புதுசாக படிக்கணும்னா இப்படி தான் நம்ம படிக்கணும், ஓகே. வேறு எந்த ஒரு சோர்ஸுமோ நீங்கள் புதுசாலாம் போய் தேடாதீங்க. நம்ம சமச்சீர் புக்கிலே நம்ம கண்படாத, நம்ம அண்டர்லைன் பண்ணாத லைன்ஸ் எதனா இருக்கா அதை வந்து பாருங்கள், ஓகே. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு என்ன சொல்கிறது டிப்ரெஷனுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டாம் இருக்கிற டைமில், ஓகேவா. இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ சமச்சீர் புக்ஸ் ரிவிஷனு, ஓகேவா. தென் வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ், ஓகேவா. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 7 டேஸில் வந்து மினிமம் ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வித் டைம் மேனேஜ்மெண்ட்டோட, ஓகேவா. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்து முடிஞ்சதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் இப்போ அதிகமாக கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான்னு கேட்கும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கீம்ஸ் மட்டும் படித்தா போதுமா சார்? கிடையாது, ரைட்டுங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் ஸ்கீம்ஸ்னாச்சும் வந்து கொஞ்சம் படிக்கணும், ஓகேவா. அடுத்தது ஒரு மைல்ஸ்டோன் ஸ்கீம்ஸ், ஓகேவா. இம்பார்ட்டண்டான ஒரு மைல்ஸ்டோன் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா. இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா. இப்போ ஏன்னா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன குரூப் 4ல் கிசான் கிரெடிட் கார்டு கேட்டாங்களா. இப்போ கிசான் கிரெடிட் கார்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது, ரைட்டா, அதை ஏன் இப்போ கேட்கணும், யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ஏரியாலாம் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம விடக்கூடாது, ஓகேவா. அப்போ கரண்ட் அஃபேர்ஸாகவும் படிக்கணும், கொஞ்சம் பழைய ஸ்கீம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் சோர்சஸ் இருக்குது, ஓகேவா. அதை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ஆங்கிளில் அது மாதிரி மட்டும் படிங்க, மோர் தென் எனஃப். தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயே முன்ன மாதிரி வந்து வாட் இஸ் வாட்லாம் இப்போ கேட்குறதில்லப்பா, ஓகேவா. இப்போ புதுமை பெண் திட்டம் அப்படின்னா புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகள், ஓகேவா, அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன ஏஜ் குரூப்பு, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ஓகேவா. அப்போ நீங்கள் ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாக படிக்கும் பொழுது அந்த ஏஜ் ரிலேட்டடாக, தென் அந்த பயனாளிகள் யார் யார், ஓகே, அவங்களுக்கான கெப்பாசிட்டி என்ன, இந்த மாதிரி படிங்க. ஸோ அந்த ஸ்கீம் எங்கே லான்ச் பண்ணாங்க, இப்போ அந்த லான்ச் பண்ண இடத்த விட எக்ஸ்டென்ஷன் பண்ண இடம் எங்கன்னு கேட்குறாங்க, ஓகே, எங்கே விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, ரைட்டுங்களா. அப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திட்டம் வந்து நீங்கள் படிக்கிற நாள் வரைக்கும் வேணால் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அது வரைக்கும் பாருங்கள், ஓகேவா. ஸோ 15 கொஸ்டின்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து அது ப்ளே பண்ணும், ஓகேவா. ஸோ வேறு எந்த ஒரு என்ன சொல்கிறது நம்ம தேடி பிடிச்சி நம்ம பெருசாக வந்து கஷ்டப்பட்டு வந்து படிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா. இது வரைக்கும் படித்ததை கரெக்டாக போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அந்த 3 hours, ஓகேங்களா, அந்த 3 ஹவர்ஸில் தான் உங்களுடைய போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அந்த 3 ஹவர்ஸில் தான் நீங்கள் போஸ்டிங் செக்யூர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம காஞ்சி எக்ஸலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் நம்மளோட ஜேர்னி, ஓகேவா. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெட்டு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து, ஓகேவா. ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறோம், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸில் வந்து டாப்பராக வருவாங்க, ஓகேவா. நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. பட் அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், ஓகேவா. ஸோ மேஜர் மிஸ்டேக்ஸ்ன்னு நான் சொல்லலை, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அங்கே போயிட்டு சின்ன டென்ஷன் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டிங் தள்ளி போகுது, ஓகேவா. போஸ்டிங் தான் தள்ளி போகுதுன்னு சொல்கிறேன், மற்றபடி வந்து போஸ்டிங் அவங்களுக்கு இல்லைன்னுலாம் நம்ம சொல்லலை, ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 3 hours நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த லாஸ்ட் 7 days வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்லீப் வேக்ஸ் சைக்கிள் இப்போ மாறி இருக்கும். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த தூங்கி எழுற டைமே இப்போ மாறி இருக்கும். பட் இந்த 7 days வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 8 hours வந்து ஸ்லீப்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கும் வந்து கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து அவங்க படுற கஷ்டத்துக்கு ஈக்குவலாக குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் பட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? இன்றைக்கி குரூப் 4ல் வந்து ஒரு 170 கொஸ்டின் போட்டு செக்யூர் பண்ணுறதுன்றது இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் ஒரு 90% வந்து நீங்கள் படித்த நீங்கள் போட்ட எஃபர்ட், அந்த 10% வந்து எக்ஸாம் உங்களுடைய அப்பியரன்ஸு, உங்களுடைய நாலேஜ் நீங்கள் அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்றதில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் நம்ம காஞ்சி எக்ஸலண்ட்டில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதற்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்பில் நம்ம போடலாம். ஓகேவா? தென் நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய 3 மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ July 5, July 7 அண்ட் July 9. ஓகேவா? அந்த 3 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து சப்ஸ்கிரைபில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்தராக நம்ம காஞ்சி எக்ஸலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயிங் ஆன். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை அடைவது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து பிளான் பண்ணுறது ஒரு 1 year பேட்சாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த 1 yearல் நாமளும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது கூட வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஓகேவா? ஸோ கம்மிங் 20 வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ஓகேவா? நீங்கள் நம்ம மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தெரியும் காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ உங்களுடைய நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் குரூப் 4 தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் காஞ்சி எக்ஸலன்ட் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.